நடிகை விசாலாட்சி தனக்கு 42 வயசாச்சு, இப்போ தான் தனக்கு முதல் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறது மாதிரி விஷயங்களை ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கூடவே என்றைக்கே இருந்தாலும் ஒரு நாள் முடிவுக்கு வரும்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீரம் முடிவுக்கு வருங்கிறத நான் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மனமர்த்தி சீரியல் நடிக்கும் மகாலட்சுமி பேசி ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற முழு தொகையிலும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமாவில் எப்படி நடிகர்களுக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்களோ அதே மாதிரி சின்னத்திரையில் நடிக்கிற நடிகர்களுக்கும் தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்குன்னே சொல்லலாம். சினிமாவிலிருந்து பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகின்ற சிறைகளிலும் நடிப்பவர்தான் நடிகை ஜூலியோட உண்மையான பேர் விசாலாட்சி. இவங்க உதவி இயக்குனர் மணிகண்டன் என்பவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. மணிகண்டன் இப்போ சினிமாவில் உதவி இயக்குனராக வேலை பார்க்குறாரு. ஜூலி சில திரைப்படங்கள்லையும் சிறைகளிலும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது உதவி இயக்குனர் மணிகண்டனுக்கும் ஜூலிக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிடுது. ஜூலிக்கு 42 வயதாகுது. இப்போ தான் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தான் முதல் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. இந்த குழந்தை எங்கள் 2 பேருக்குமே ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்டா நான் திருமணமாகி ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், அது அபார்ட் ஆயிடுச்சு. 2வது முறை கர்ப்பமாக இருந்தேன், பேபியானது டியூப்பில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை உடனே அபார்ட் பண்ணக்கூடிய கட்டாயத்துக்கு ஆளாகப்பட்டோம். 3வது முறை திரும்ப நான் கர்ப்பமாக இருந்தப்போ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிசல்ட் வர வரைக்கும் ரொம்பவே நானும் என்ன கணவரும் பயந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அந்த பேட்டியில் அழுது சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் ரிசல்ட் இருந்ததுமே குழந்தை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணது சொன்னதுமே நான் ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே அழுதுட்டேன். ஏன்னா சிலர் நிறைய பேரே நீ சொன்னாங்க உனக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் குழந்தைலாம் பிறக்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு குழந்தை பிறக்க போதே அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் நான் அழுதேன். எனக்கு இருக்க ஒரே ஒரு சந்தோஷம்னா என்னுடைய கணவரை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதான். அதாவது என்னுடைய கணவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குழந்தையோட இருக்கும்போது என்னுடைய கணவர் மட்டும் தனியாக இருப்பார். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் இப்போ குழந்தை பிறக்க போது. எனக்கு 42 வயசாச்சு. இப்போ தான் நான் முதல் முறையாக கர்ப்பமாக இருக்கேன். நான் வளைகாப்பு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகும்போது நமக்கு எப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும் ரொம்பவே ஏங்கியிருக்கேன். நான் 2 முறை கர்ப்பமானேன், 2 தடவையாக அபார்ஷன் ஆச்சு. அந்த டைமுக்கு நான் ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிட்டேன். பலரும் இன்னும் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா கேட்பாங்க. அப்போ ரொம்பவே மனசு வலியாக இருக்கும். அதனாலே எந்த ஃபங்க்ஷனுக்கும் நானே எனது கணவரும் போக மாட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் பூச்சொடர் நிகழ்ச்சி வச்சோம். அப்போ வளைகாப்பு போடும்போது வலையெல்லாம் போட்டோம். அந்த தருணத்தை நானும் என்னுடைய கணவர் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். உண்மையிலே இந்த தருணத்திற்காக தான் நானும் எனது கணவரும் ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருந்தோம். அது இன்றைக்கி நடந்துருச்சுன்னு என்னுடைய ஆசை நிறைவேறப்போதே என ரொம்ப சந்தோஷமாக ஜூலி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த முறை கர்ப்பமானதும் முதல் 5 மாதம் வெளியில் யார்ட்டையுமே சொல்ல பயந்துக்கிட்டு தான் இருந்தோம். குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கர்ப்பமாகி குழந்தை பத்திரிக்கலாம் அதிக மனதீரியம் வேணும். அதனால நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே அட்வைஸ், திருமணம் பண்ணால் உடனே குழந்தை பத்துக்கங்க. குழந்தை தான் நமக்கு முதல்ல முக்கியம், வேலை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே உருக்கமாக அந்த பேட்டியில் ஜூலி அவங்க பேசியிருக்காங்க. இந்த வீடியோ தான் தற்சமயம் சோசியல் மீடியாவில் வைரலாகிறது. இதை பார்த்தா ரசிகர்கள் பலரும் ஜூலிக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. நம்மளுடைய சேனல் சார்பாக ஜூலிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சீரியல் நடிகையான மகாலட்சுமி கடந்த வருடம் தயாரிப்பாளர் ரவீந்திரனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகும் தொடர்ந்து சீரியலில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் சோகமாக பேசியபடி வீடியோ ஒன்றை சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க மகாலட்சுமி. அதுதான் இப்போ வைரலாகிட்டு வருகிறது. 90s கிட்ஸுகளின் ஃபேவரட்டாக விஜயாவாக இருந்து பின்னர் நடிகையாக மாறியதான் நடிகை மகாலட்சுமி. இவங்க சின்னத்திரைகளை வில்லியாகும் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிச்சு வராங்க. கடந்த வருடத்தில் இவங்க தயாரிப்பாளர் ரவீந்திரனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இணையத்தில் பெரிய அளவு உங்களை திருமணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் மரியாதை. அதாவது பலரும் இவங்களை பார்த்து பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் மகாலட்சுமி ரவீந்திரனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் கண்டுக்கவே இல்லை. உண்மையிலே லவ்வபுல் கப்புள்ஸாக இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரவீந்திரன் அளவுக்கு அதிகமாக உடம்பாக இருப்பதனால இப்படி ஒரு அழகான மகாலட்சுமி எப்படி ரவீந்திரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்லாம் பலரும் பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் இவங்க எதையுமே பொருட்படுத்தவே இல்லை. இவங்க சந்தோஷமாக இப்போ வரைக்கும் கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே ரவீந்திரன் அவர்கள் சோசியல் மீடியாவில் சோகமான பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் படம் ரவீந்திரனிடம் என்ன உங்களுக்கு மகாலட்சுமி விவகாரத்தாக போதேன்னா பலரும் கேள்வி கேட்டு வந்தாங்க. அதனை பார்த்தா ரவீந்திரன் அவர்கள் இந்த ஜென்மத்தில் என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் மகாலட்சுமி. அதனால் மகாலட்சுமி என்னுடைய வாழ்க்கை துணை, அவளை தவிர என்னை யாராலும் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அதனால் எங்களுக்கு விவகாரத்தை பேச்சுக்கு வாய்ப்பே இல்லை என ரவீந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. மகாலட்சுமி அவர்கள் தொடர்ச்சியாக சீரியலில் நடிச்சிட்டு வராங்க. தற்சமயம் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகின்ற அன்பே வா சீரியலில் வாசுகி கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இந்த நிலையில் இந்த சீரியல் இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவு பெறப்போகுது. இதற்கான இறுதி நாள் ஷூட்டிங் முடிவடைந்த நிலையில் இது குறித்து மகாலட்சுமி உருக்கமாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்த சீரியல் முடிவடைகிறது என்ற தகவல் எங்களுக்கு மிகவும் சோகமாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சீரியல் முடிவுக்கு வரும் எனக்கு தெரியும். வருத்தத்தோடு என்னுடைய மனதை நான் தேற்றிக்கொள்கிறேன். 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாசுகி என்ற கேரக்டர் என் மனதுக்கு மிகவும் பிடித்த ஒரு கேரக்டராக இருக்கிறது. என்னுடைய கேரக்டருக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு என்பது மிகப்பெரிய விஷயம். இதுபோல் இன்னொரு கேரக்டர் எனக்கு கிடைக்குமா என்று தெரியவில்லை. ஆனாலும் அடுத்த சீரியலில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று மகாலட்சுமி ரொம்பவே சோகமாக பேசி வீடியோவை சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம Red Devil 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.